ஹாய், ஹலோ, வாங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன அஸ்வினி சீக்ரெட் சமையல்ல சமைக்க போறோம்னா, கருவேப்பிலை பொடி பண்ண போறோம். கருவேப்பிலை வச்சு நம்ம எப்படி பொடி பண்றது பார்க்கலாமா? பாருங்க, ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஸ்டவ் பத்த வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்துக்கோங்க. நல்லெண்ணெய். எல்லாமே நம்ம நல்லெண்ணெய்ல தான் வறுக்க போறோம். கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. பாருங்க, நல்லெண்ணெய் சூடானதும், நான் பாருங்க இந்த கப்புல 1/2 கப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். 1/2 கப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். இது எண்ணெய் சூடானதும் இந்த உளுந்த பருப்பு 1/2 கப் எடுத்துக்கோங்க. இந்த பொடி கருவேப்பிலை சாப்பிடாதவங்க முடி வளரும் நல்லது. கருவேப்பிலை குழந்தைங்கள்லாம் கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்க, எடுத்து வச்சிருவாங்க ஓரமா. அதில் ரொம்ப நல்லது, கருவேப்பிலை சாப்பிட்டே ஆகணும். அதுக்காகவே நீங்கள் இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு இட்லி, தோசை, சூடான சாப்பாடு அது எல்லாத்துக்கும் இந்த பொடி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் சூடாச்சு. நான் இந்த உளுந்த பருப்பு போட்டுக்கிறேன். இந்த உளுந்த பருப்பு நல்லா வறுத்துடணும். நல்லா வறுத்துடலாம் உளுந்த பருப்பு. இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க, வேற எண்ணெய் யூஸ் பண்ணாதுங்க. பாருங்க, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு உளுந்த பருப்பு. நல்லா இதை வறுத்துருங்க. தீஞ்சிடக்கூடாது, கைவிடாம நீங்க வருங்க. அது கலர் மட்டும் வந்தா போதும். கலர் சேஞ்ச் ஆகணும், அவ்வளவுதான். எல்லாமே இதுலயே போட்டு நம்ம வறுத்துக்கலாம் ஒண்ணா. இது மட்டும் தான் கொஞ்சம் நல்லா பொன்னிறமா ஆகும். நான் கருவேப்பிலை உருவி கழுவி காய வச்சு வச்சிருக்கிறேன். தண்ணி இல்லாம அந்த கருவேப்பிலை காஞ்சிருக்கணும். அப்பதான் பொடி பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஈரப்பதம் இல்லாத இருக்கணும் கருவேப்பிலையில. எல்லாருக்கும் கருவேப்பிலை கிடைக்கும் ஈஸியா. வாங்கி ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு வாங்கி நீங்க கருவேப்பிலை பொடி பண்ணி வச்சிடுங்க ஒரு டப்பால. எல்லா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. பாருங்க, கலர் சேஞ்ச் ஆகுது. யார் யார் கருவேப்பிலை பிடிக்கலையோ அவங்க எல்லாருமே இந்த பொடி சாப்பிடுவாங்க, டேஸ்டா இருக்கும். பூண்டு 4 பல்லு எடுத்து வச்சுக்கிறேன், அதை போட்டுக்கோங்க. தனியா தனியா 1 கப்பு, 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதே இதுலயே வறுத்துருங்க. தனியா போட்டா நல்லா ஒரு கொத்தமல்லி வாசனை அடிக்கும், அதுக்காக தனியா போடுறது. கூட பாருங்க, மிளகு ஒரு 1/2 ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வறுத்துருங்க. இதில் தீயக்கூடாது, நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அவ்வளோதான். ஒரு ஸ்பூனு சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு 2-3 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டாலும் கம்முன்னு வாசனை அடிக்கும் நல்லா. தனியா இதில் நான் காரம் ரொம்ப, இந்த மிளகா காரம் ரொம்ப, அதனால உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது குண்டூர் மிளகா சொல்லுவாங்க, ஆந்திரா மிளகா. ரொம்ப காரமாக இருக்கும், அதனால நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, எந்த மிளகா இருந்தாலும் காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. மிளகா போட்டாச்சு. பெருங்காயம் பாருங்க, கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க. இதில் கட்டி பெருங்காயம் தான் நல்லாயிருக்கும் வாசனையாக பொடி பண்ண. அதே இதுலேயே போட்டு வருங்க. ஒரு கொட்டை புளி எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்க, புளியும் போட்டுக்கோங்க. எண்ணெயிலையே புளியும் வறுத்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அதை பொடி பண்ணுறது ஈரப்பதமே இருக்கக்கூடாது. பெருங்காயம் கொஞ்சம் பாருங்க, எல்லாம் கலர் சேஞ்ச் ஆச்சு. இந்த மாதிரி கலர் இந்த மாதிரி ஆகணும். அது தீயக்கூடாது அப்படியே. இப்போ நான் கருவேப்பிலை பாருங்க காய வச்சுக்கிறேங்க, கழுவிட்டு. ஏன்னா ரொம்ப அழுக்கு இருக்கும், அதை போட்டுக்கோங்க. இது காஞ்ச கருவேப்பிலைன்றதுனால ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் வறுத்துக்கணும்.
ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. கருவேப்பிலை சாப்பிடவே மாட்டாங்க, அந்த குழந்தைங்கெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. அது அவங்களுக்கு இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு பொரியல் பண்ணுறது இல்லையா, அதில் கூட நீங்கள் அப்படியே ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். வெறும் கருவேப்பிலை போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க, காய வச்சு. அதில் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க பசங்க. முழுசாக போட்டால் தான் சாப்பிட மாட்டாங்க. கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இது வந்து நம்ம ஆற வச்சு நல்லா பொடி பண்ணிக்கலாம். ரைஸ் கூடங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் இந்த பொடி போட்டுன்னு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்கன்னா போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துட்டோம். இப்போ இதை நம்ம ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம், ஆற வச்சு அரைச்சிட்டு பாருங்க. தெரிஞ்சுங்களா, நைஸாக பொடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும் பொடியை பாருங்க. இதை பாருங்க, கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. ஆற வச்சு கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கொஞ்சம் ஆற வச்சு நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு கருவேப்பிலை பொடி. யார் யாருக்கு இந்த கருவேப்பிலை பொடி வந்து பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத அஸ்வினி சீக்ரெட்டை சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சிம்பிளாக ஆயிடுச்சு பாருங்க.